அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 14/11/2024 மதியம் 1:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. நாம் காலை அறிக்கையில் அறிவித்தபடியே இந்த வளிமண்டல சுழற்சி இலங்கையின் மீது மற்றும் தென் தமிழகம், அதாவது மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி வருகிறது என்று சொன்னோம். அதுபோலவே அரபிக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி, இந்த இருவேறு அமைப்பினால் தற்பொழுது அந்த குளிர்காற்றானதும் மற்றும் கிழக்கு காற்றின் வருகை மற்றும் வெப்ப நீராவி காற்றை சுமந்து வரும் காற்று குவிதல் எங்கே அப்படின்றது பார்த்திங்கன்னா, தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே இந்த குளிர்காற்றின் காரணமாகவும் இந்த இரு காற்று இணைவின் சந்திப்பினால் மழைப்பொழிவு வெப்பம் உயர்ந்த பிறகு ஆங்காங்கே படிப்படியாக தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம். அதாவது நள்ளிரவு மழை பொழிந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி நம்ம காலை அறிக்கையிலே சொல்லியாச்சு. தற்பொழுது இந்த ரேடார் அமைப்பை பார்த்தாலே தெரியும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பெரும்பான்மையான இடங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு கனமழை பொழிவை நம்ம பார்க்க முடியுது நம்மளால். தற்பொழுது இந்த மழைப்பொழிவானது உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே நல்ல ஒரு மேகமூட்டத்துடனும் லேசானது முதல் சற்று கனமழை பொழிவு ஒதுக்கி ஆங்காங்கே, அதாவது எல்லா இடத்துலையும் பரவலாக மிதமான மழைப்பொழிவு இருந்தாலும் ஓரிரு இடங்களில் நல்ல ஒரு கனமழை பொழிவாக இருந்து கொண்டு தான் இருக்கும். தற்பொழுதைய இந்த அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கூட உள் மாவட்டங்களான வட உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்குமே எட்டி பிடித்திருக்கிறது ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவை. அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா தஞ்சை, திருவாரூர் பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவும், கடலூர் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம் ஆங்காங்கே என உள் மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றிவிட்ட பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை, அதாவது மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாக ஆங்காங்கே பொழிந்து வருகிறது. இப்படி தற்பொழுது பெய்து கொண்டிருக்கும் இந்த மழைப்பொழிவை போலவே ஆங்காங்கே தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் 3 நாட்களுக்கு விட்டு மழைப்பொழிவு ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த சுழற்சியானது சுற்று 17, 18 தேதிகளில் தென் மாவட்டங்களில் அதோட தாக்கம் இருந்து கொண்டு அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டே அது விலகிச் சென்ற பிறகு அடுத்த நிகழ்வானது கண்டிப்பாக அது வலுவான நிகழ்வாக தான் தெரிகிறது. நாம் ஏற்கனவே அறிவித்த போலவே சுமத்ரா தீவு அருகே வரும் அந்த நிகழ்வு. தற்பொழுது இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு கண்டிப்பாக ஆங்காங்கே விட்டு பெய்து கொண்டு தான் இருக்கும். வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தே இருந்து திட்டமிட்ட பணி செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.